ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாங்குடி கும்பாபிஷேகம் தாங்க. கும்பாபிஷேகம் வந்து காலையிலேயே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. காலையில் கூட்டமாக இருக்கிறனால நம்ம போய் அந்த கூட்டத்தில் சாமி கும்பிட முடியாது அப்படின்றதுக்கோசரம் நைட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேங்க. நான் வந்து கன்சீலர், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. டே க்ரீமு, நைட் க்ரீமு அது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சீரம் தாங்க. நம்ம எங்கே போனாலும் சீரம் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ மேக்கப் பண்ணுவேன். அவ்வளோதாங்க நம்ம மேக்கப்பு. நார்மலாக நான் எப்போவுமே இப்படி தான் கிளம்புவேன். ஐக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஐ நல்லா காமிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஐ மேக்கப் மட்டும் நல்லா பண்ணுவேங்க. எனக்கு மட்டும்தாங்க மேக்கப்பு நார்மலாக பண்ணுவேன். என்னோடய கஸ்டமருக்கு செம்மையாக பண்ணுவேன். என்னடா அக்காவே இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க, இவங்களோட கஸ்டமருக்கெல்லாம் மேக்கப் நல்லா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். என்னோடய கஸ்டமருக்கு எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மேக்கப் பண்ணி விடுவேன். நம்ம வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதுங்க. நம்ம ஏதாவது மேக்கப் ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவதுன்னா நான் மேக்கப் போடுவேன். மித்தபடி எப்போவுமே நார்மலாக இருப்பேங்க. நம்மளுக்கு ஒரு காஜல், ஐலைனர், ஒரு லிப்ஸ்டிக் இது இருந்தாவே போதுங்க. நம்ம அழகாகத்தான் இருப்போம். என்னோட மேக்கப் இவ்வளோதாங்க. நம்மளும் கிளம்பியாச்சு, நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. என்னதான் டைம் ஆனாலும் நம்ம ஐ மேக்கப்பை முடிச்சுட்டு தானேங்க போகணும். ஐ மேக்கப்னாவே ஒரு 5 நிமிஷம் ஆகத்தானே செய்யும். காஜல் போட்டு, மஸ்காரா போட்டு, ஐலைனர் போட்டால் தான் ஃபினிஷிங் ஆகும் ஐ மேக்கப். எல்லாத்தையும் பண்ணலாம் வாங்க. ரொம்ப பிராண்டடானதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு வச்சுக்க மாட்டேன். என்னோடய கஸ்டமருக்கு பிராண்டடான திங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு 100 120 என்னோடய மேக்கப் திங்ஸை முடிச்சிருவேங்க. அவ்வளோ ஹை ரேட்டாக வச்சு தான் நம்ம வந்து மேக்கப் பண்ணணுன்னு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சே நம்ம நீட்டாக மேக்கப் முடிக்கலாம். எனக்கு செல்ஃபாக மேக்கப் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நான் செல்ஃபாக ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் வச்சு நான் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷனும், நார்மல் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ப்ரைமர், மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கணுங்க. இவ்வளோதான். இந்த வேறுபாடு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம மேக்கப் பழகிக்கலாம். கிளம்பியாச்சுங்க, போய் பஸ்ஸை பிடிக்கலாம். நான் போடுற சீரம் போட்ட உடனே சேஞ்ச் தெரியாதுங்க. போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் நல்லா பிரைட்டாக சேஞ்ச் கொடுக்கும். அந்த சீரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி பழனி வந்துட்டோம். குளத்து வழியாக போகலாம் அப்படின்ட்டு போனோம். அப்படியே லைட்டு வெளிச்சம் பழனியே ஜகஜோதியாக செம்மையாக இருந்துச்சுங்க. குளத்து வழியில் பாதி தூரத்துலேயேன்னு சரியான கூட்டம், டிராஃபிக்கு, போக முடியல வண்டியில். அதுக்கப்புறம் சரி ரிட்டன் திரும்பி அங்கிட்டு அடிவார சைடு போகலாம் அப்படின்ட்டு அந்த சைடு போனோங்க. அந்த சைடு வண்டி உள்ளே போக முடியல, கூட்டமாக இருந்துச்சு. சரி வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போனோங்க. நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னா சரியான கூட்டங்க. காலையில் தான் வந்து சாமியை பார்க்க முடியலன்னு நினச்சோம். சரி நைட்டாவது போய் சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தால் சரியான கூட்டம். நம்மளுக்கு வேறு 9 மணிக்கு பஸ்ஸுங்க. சரி என்ன பண்ணுறது, முருகனை பார்க்க முடியல, இன்றைக்கி பார்க்க முடியலன்னா நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நினச்சிட்டு இப்போ வரிசை பாருங்கள் திருவண்ணாங்குடியில் எங்கே நிற்கிதுன்னு.
என்ன ஒரு மன வருத்தம்னா, அடிச்சு பிடிச்சு வந்து முருகனை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. சரி நம்ம முருகர் தானே எங்கே போகிறாரு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த டெக்கரேஷனு, அந்த லைட்டு வெளிச்சம் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேங்க. கோபுரத்தை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு லைட் செட்டிங் எல்லாம் செமையாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் நின்றுக்கிட்டேன். அப்புறம் அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. திருவண்ணாங்குடி பக்கத்தில் பிரசாதம் கொடுத்தாங்க. லைனில் நின்று பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, சாமியை தான் பார்க்க முடியல, பிரசாதமாவது சாப்பிடலாம் அப்படின்னு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு கிளம்பிட்டோங்க. லைட் வெளிச்சம் பாருங்கள், செம்மையாக இருக்குது.